1-to-1 ஆன்மீக நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிடம் தொடர்பான சுவையான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம். அதில் ஏற்கனவே சந்திரனோடு செவ்வாய் சேர்ந்தா என்ன பலன், சந்திரனோடு புதன் சேரும்போது என்ன பலன் அப்படின்னு பார்த்தோம். இன்னைக்கு சந்திரனோடு குரு சேரும்போது என்ன பலன் கிடைக்க போகுது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இது குறித்து மூத்த பத்திரிகையாளரும் ஜோதிட ஆய்வாளருமான திரு ராஜேந்திரன் அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. சார், நீங்கள் ஏற்கனவே அந்த சந்திரமங்கல யோகம், சங்கம யோகம் அப்படின்லாம் சொல்லிட்டீங்க. இன்னைக்கு சந்திரன் குரு சேரும்போது என்ன பலன் சார் வரும்? கண்டிப்பாம்மா, சந்திரனோட குரு சேர்ந்தாலே குரு சந்திர யோகம்னு வந்துடும். குரு சந்திர யோகம் பற்றி அது பேர் வரும்போது யோகம்னு வந்துடுது இல்லையா? அதனால பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல குருவையும் சந்திரனையும் நம்ம சேர்ந்து பார்க்கணும். ரெண்டுமே சுப கிரகங்கள் தானே, ரெண்டுமே நட்பு கிரகங்கள் தானே. அதே போல் குருங்கிறது என்ன சொல்லுவோம், அறிவோட திரட்சி. இதுவும் அறிவு சம்மந்தப்பட்டது, அறிவுக்கு அளவுப்பட்டு இந்த கற்பனையும் சேர்ந்த ஒரு விஷயம் இல்லையா? அப்போ ரெண்டும் சேரும்போது என்ன சொல்ல முடியும், அறிவும் அதிகமாக இருக்கும், நிதியும் அதிகமாக இருக்கும், சிந்தனை திறன் அதிகமாக இருக்கும், செயல்திறனும் அதிகமாக இருக்கும் இல்லையா? அழகும் அதிகமாக இருக்கும். சொல்லுவோம்ல, சந்திர மௌலீஸ்வரர் அப்படின்னு சொல்கிறோன்னா, சந்திரனையே கிரீடமாக சூடியவர். மௌலி அப்படிங்கிறது தலைமுடின்னு ஒரு பேர் இருக்குது. சந்திர மௌலீஸ்வரர் அப்படின்னு சொல்கிறோம்ல, அப்போ சந்திர மௌலீஸ்வரர்னா சந்திரனை கிரீடமாக சூடி இருக்கக்கூடியவர். இதுதான் வேற ஒன்றும் கணக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டும் சேரும்போதே ஒரு அழகு இல்லை. சந்திரனை சேகாரமாக கொண்டவர்கள், சேகரம்னு சொல்கிறோம்ல, சேகரித்தல் அப்படிங்கிற வார்த்தையில் தான் சேகர் அப்படிங்கிறது வருது. குலசேகரன்னா அந்த குலமே சேகரித்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம்ல. அப்போ சேகரன்னா நம்ம சேகரித்து வைத்துள்ள பொருள். அப்போ சந்திர சேகரன்னா சந்திரனே தான் சேகரித்து வச்சுருக்கான்னு தானே அர்த்தம். இது எல்லாமே கிட்டத்தட்ட குருவும் சந்திரனும் சேரும்போதே அது யோகம்தான். இந்த யோகத்துலேயும் பார்த்திங்கன்னா நம்ம ஜோதிடத்தில் பார்த்திங்கன்னா தோஷங்களையும் யோகங்கள்னு தான் குறிப்பிட்டிருப்பாங்க. பட் அது மாதிரி எல்லா யோகங்களையும் சில தோஷங்களும் சேர்ந்து தான் வரும். இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு குருவும் சந்திரனும் சேரும்போது என்னென்ன யோகம் வரும், குருவும் சந்திரனும் ஒன்றை ஒன்று பார்வை செய்யும்போது என்னென்ன யோகம் வரும், அடுத்தது குருவிலேருந்து சந்திரன் இந்தந்த இடங்கள்ல இருந்தால் என்ன யோகம், இந்தந்த இடங்கள்ல இருந்தால் என்ன யோகம் அப்படிங்கிறது மாற்றி பார்க்குறோம். எந்தெந்த இடங்கள்ல இருக்கிற தகுந்த மாதிரி அதுவும் வேலை பார்க்கும். கஜகேசரி யோகம்னு ஒரு யோகம் சொல்கிறோம். இதை தான் ஜோதிடர்கள் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க. என்ன நேயர்களே, உங்கள் ஜாதகத்தில் கஜகேசரி யோகம் இருக்கிறதா அப்படின்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க. அப்போ கஜகேசரி யோகம் அப்படிங்கிறது, கஜம் அப்படின்னா யானை. யானைங்கிறதான ஒரு பெரிய விலங்குல பெரிய பலம். சிங்கத்தையும் எடுத்து சண்டை போடக்கூடிய பலம் யானைக்கு தானே இருக்கு. சில நேரங்களில் சிங்கம் ஜெயிக்கும், சில நேரங்களில் யானை ஜெயிச்சிடும், மாறி மாறி தான் இருக்கும். அப்போ கஜம் அப்படின்னா ஒரு யானைக்கு என்ன பவர், அந்த பவர் இருக்கும். கேசரின்னா சிங்கம். அப்போ யானையும் சிங்கமும் சேரும்போது என்ன பவரோ அது ஒரு ஜாதகத்தில் கஜகேசரி யோகம் இருந்தால் அவங்களுக்கு அந்த பலம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட பெனிஃபிட் என்னன்னா, இப்போ எல்லா ஜாதகத்திலும் ஏதாவது ஒரு தோஷங்கள் இருக்க தானே செய்யும். இன்பமும் துன்பமும் கலந்தது தான் வாழ்க்கை, நெகட்டிவும் பாசிட்டிவும் சேர்ந்தது தானே லைஃப்பில் ஒவ்வொரு பார்ட்டும். அப்போ ஜாதகத்துலேயும் எல்லாருக்கும் முழுமையான யோகம் இருக்காது, அதுலேயும் சில மைனஸ் இருக்கும் இல்லையா? அப்போ மற்ற தோஷங்கள் இருந்ததுன்னா ஒரு ஜாதகத்தில் இந்த கஜகேசரி யோகம் இருந்தால் அது மற்ற தோஷங்களையும் நிவர்த்தி பண்ணிடும் அப்படிங்கிறது ஜாதகத்தில் சொல்லப்பட்ட விதி. அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு பார்க்குறதுக்கு முன்னாடி பெரிய அளவுக்கு இந்த கஜகேசரி யோகம் உள்ளவங்க அடிப்படை தேவைகளுக்கு பெரிய போராட்டம் இருக்காது. சில பேர் பார்த்திங்கன்னா உணவுக்கும் போராட்டம் இருக்கும், உடுக்கிற உடைக்கும் போராட்டம் இருக்கும், படுக்கிற இடத்துக்கும் போராட்டம் இருக்கும். ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் அது எப்படியோ ஒரு வகையில் இவங்களுக்கு இருந்தாலும் இல்லாட்டி எவனாவது ஒருத்தவங்க கூட்டி இங்கே தங்கிக்கோ, இங்கே வா, நான் சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன், இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கணும்னு கொடுத்துட்டு போயிடுவாங்கனால சொல்கிறாங்க. அது ஓரளவு அடிப்படை தேவைகளுக்கு பிரச்சனை இல்லாத அளவுக்கு ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும். அதனால தான் அதுக்கு கஜகேசரி யோகம்னு சொல்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, சந்திரன் ஒரு ஜாதகத்தில் எங்கே இருக்கோ அதுலேருந்து சந்திரனோட சேர்ந்து இருந்தாலும் சரி, சந்திரன்லேருந்து 4ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, 7ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, 10ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, அதாவது சந்திரன்லேருந்து கேந்திர ஸ்தானங்களில் குரு எங்கே இருந்தாலும் சரி, 1, 4, 7, 10 இருந்ததுன்னா இந்த கஜகேசரி யோகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கஜகேசரி யோகம் உள்ளவங்களுக்கு என்ன பலனுங்கிறது இப்போ நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லிட்டேன். அடுத்தது, ஏற்கனவே நம்ம சந்திரனை பற்றி பேசும்போது என்ன சொல்கிறோம், சந்திரன் ஒரு ஜாதகத்தில் 6, 8, 12ஆம் இடத்துல இருக்கிறது அவ்வளோ சிறப்பு இல்லைன்னு சொன்னோம்ல. அதே போல் சந்திரன் ஒரு ஜாதகத்தில் சந்திரன் இருக்கிற இடத்துல இருந்து 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடத்துல குரு இருந்தால் அது ஒரு வகையில் சிறப்பு இல்லைங்கிறான். இதை பேர் என்ன சொல்கிறான்னா சகட யோகம் அப்படின்னு சொல்லிடுறான். சகட யோகம் அப்படின்னா என்னென்னா, சகடைன்னா சக்கரம் தானே,
சக்கரம் வந்து நின்றுக்கிட்டே இருந்தால் அதுக்கு வேல்யூ இருக்கா? சக்கரம் சுற்றிக்கிட்டே இருக்கும். இருக்கணும். ஆமா. இப்போ அவங்க அந்த மாதிரி சகட யோகம் உள்ளவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல உட்காந்து செய்கிற வேலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலைக்கு ஆகாது. இந்த சகட யோகம் உள்ளவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொன்னியின் செல்வன் நம்ம நாவல்லாம் படிச்சுட்டு வரோம்ல, அதில் வந்து வந்தியத்தேவனை பற்றி ஓப்பனிங்கில் ஒரு ஜோசியக்கார்ட்ட போய் பலன் கேட்குற மாதிரி ஒரு இடத்துல ஒரு வரும் சீனு. அதில் சொல்லுவாங்க, உனக்கு வந்து சகட யோகம், நீ ஒரு இடத்துல இருக்க மாட்ட, ஒரு இடத்துல சுற்றிக்கிட்டே தான் இருப்ப அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அது மாதிரி வந்து அவங்க லைஃப் வந்து பல இடங்கள் அப்படியே சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் அவங்களுக்கு யோகமாகவும் இருக்கும். அடுத்தது இந்த சகட யோகம் உள்ளவர்கள் வந்து அவங்க வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 வருஷம் வந்து அப்பு இருக்கும், 4 வருஷம் டவுன் இருக்கும். அதாவது சக்கரம் ஏற்ற இறக்கம். அதாவது சக்கரம் ஒரு பக்கமே சுத்தாது இல்லை, காற்று ஒரு பக்கமே வீசாது இல்லையா? இது மாதிரி இந்த மாறி மாறி வர்றதுனால இந்த சகட யோகத்தை பற்றி சொல்லுவாங்க. இதுதான் வந்து குருவும் சந்திரனும் சேரும் போதும் பார்வை செய்து கொள்ளும் போதும் ஏற்படக்கூடிய யோகங்கள் அப்படின்னு சொல்லும்போது இதை தான் சொல்ல போகிறோம். இப்போ இந்த குருவும் சந்திரனும் சேரும்போது அந்த கஜகேசரி யோகம், அந்த சகட யோகம் இதெல்லாம் பற்றி சொன்னீங்க சார். இந்த யோகங்கள் நடக்கும்போது அவங்க என்ன மாதிரியான கோயில்களுக்கு சென்று வழிபட்டால் இந்த யோகங்கள் வந்து பலன் ரெட்டிப்பாக கிடைக்கும்? இல்லை, இது ரெண்டுமே இருக்குது. அதாவது ஒரு வகையில் வந்து குருச்சந்திர யோகம் பலமாகவும் வேலை செய்கிறோம், சில இடங்களில் வந்து அது கொஞ்சம் பலவீனமாகவும் வேலை பார்க்கும். ரெண்டுத்தையும் நம்ம கவனிச்சுக்கிறோம். இந்த கஜகேசரி யோகமாக வேலை பார்க்கும்போது வந்து அது நல்ல யோகத்தை கொடுத்துருது. எந்த யோகத்தையும் கொடுக்கலன்னா கூட குறைந்தபட்சம் மினிமம் கேரண்டி அடிப்படை தேவைகளுக்கு போராடாத அளவுக்கு ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்துருது. அவங்கள்ட்ட இருக்கோ இல்லையே மற்றவங்களால் அது கிடைக்கிற அளவுக்கு பண்ணிடுது. இந்த சகட யோகங்கிறது எப்படின்னா அவங்க குடும்பம் வரைக்கும் அவங்க ஒரு இடத்துல ஐடியலாக இல்லாமல் மூவ் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா அவங்களுக்கு இது யோகமாக ஆரம்பிக்குது அப்படிங்கிறதான் பார்த்தோம். இந்த சந்திரனும் இதுவும் தொடர்பு பெற்றாலே பொதுவாக அந்த கஜகேசரி யோகம் அப்படின்னு வரும்போதே அவங்க என்ன பண்ணணும்னா ஏற்கனவே சொன்னது தான், சந்திரனை மகுடமாக சூடக்கூடிய சந்திர மகுடேஸ்வரர் அப்படிங்கிற ஒரு சாமி இருக்கு இல்லையா? இதை வந்து பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை அன்னைக்கோ வியாழக்கிழமை அன்னைக்கோ வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஒரு நல்ல இதை கொடுக்கும். அதே போல் சந்திரசேகரர்னே சாமிக்கு பேர் இருக்குது, சிவனுடைய பேருக்கு. அந்த சந்திரசேகர சுவாமியை வந்து அதே போல் திங்கட்கிழமையிலையும் வியாழக்கிழமையிலும் வழிபட்டால் ரொம்ப சிறப்பு. சந்திர மௌலீஸ்வரர்னு ஒரு கோயில் சொல்கிறாங்கல்ல, சந்திர மௌலீஸ்வரருக்கு தனி கோயில் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. சிவன் கோயில்களில் சந்திர மௌலீஸ்வரருக்கு தனி சந்நிதிகள் இருந்தால் கூட அந்த கோயில்களுக்கு சென்று வழிபடலாம். வந்து சந்திர மௌலீஸ்வரருக்குன்னு ஒரு புகழ்பெற்ற கோயில் எடுத்திங்கன்னா விழுப்புரம் பக்கத்தில் திருவக்கரை இருக்குது இல்லையா? திருவக்கரையில் வந்து திருவக்கரை வக்ரகாளியம்மன் நிறைய பேருக்கு தெரியும். அந்த வக்ரகாளியம்மன் கோயிலே சந்திரமௌலீஸ்வரர் கோயிலோட ஒரு பார்ட்டாக தான் இருக்குது. அங்கே போய் வழிபடலாம். அப்போ வந்து சந்திரமௌலீஸ்வரரை வழிபடும்போது இந்த சந்திரன் குரு சேர்க்கை பெற்றவர்களுக்கு அது ஒரு நல்ல பலனை கொடுக்குங்கிறத அது ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக இருக்குது. குருச்சந்திர யோகம் உள்ளவர்கள், குறிப்பாக கஜகேசரி யோகம் உள்ளவர்கள் வந்து அதை பண்ணிக்கலாம். சகட யோகம் உள்ளவர்களுக்கு அது பெரிய அளவுக்கு பலன் கொடுக்காது. அவங்களுக்கு ஒரே பரிகாரம் என்னென்னா மூவிங் ஆகிட்டே இருக்கிற மாதிரி தங்களோட வேலை வாய்ப்புகளை உருவாக்கிக்கணும். அந்த மாதிரி வேலைகளை சில நேரங்களில் உட்காந்து வேலை செய்கிற மாதிரி ஒரு நிர்பந்தம் கிடைச்சிட்டா கூட அதுக்கப்புறம் எங்கேயாவது சைக்கிள் எடுத்துகிட்டோ 2 வீலர் எடுத்துக்கிட்டோ எங்கேயாவது ஒரு இடத்துல சும்மா போயிட்டு வர வேலையாவது ரெகுலராக வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து அது பரிகாரமாக அமைஞ்சிடும். இதுதான் வந்து குரு சந்திரன் சேர்க்கை பார்வைக்கு உரிய பரிகாரம். சந்திரனோடு குரு சேரும்போது என்ன மாதிரியான பலன் கொடுக்கும், என்ன மாதிரி கோயில்களுக்கு சென்று வழிபடணும் அப்படின்ற விஷயங்களெல்லாம் ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி. நன்றிம்மா. என்ன நேயர்களே, சந்திரனோட குரு சேரும்போது அந்த கஜகேசரி யோகம் எப்படி இருக்கும், சகட யோகம் எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் பல புது தகவலாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதே போல மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.